நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய துவக்கத்திலிருந்து சத்தியத்தை குறித்த வெவ்வேறு பகுதிகளை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கு நிறைவு பகுதியா அதனுடைய சாராம்சத்தையே பார்க்க போறோம். அதை நாம தனிப்பட்ட ஒரு வேத பகுதியின் மூலமா பார்க்காம 3 தலைப்பின் கீழாக வகைப்படுத்தி பார்க்க போறோம். அந்த தலைப்புகள்: முதலாவது, திருத்துவ தேவனே சத்தியம்; இரண்டாவது, வேத வசனமே சத்தியம்; மூன்றாவது, தேவ சபையே சத்தியம். இதுல மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்க தேவ சபையை ஆயத்தப்படுத்துவதை குறித்தே இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியாக சபையானது ஆயத்தப்படுறதற்கு அதற்குள்ளார சத்தியமானது காணப்படணும். அதனாலதான் சத்தியத்தை குறித்த வெவ்வேறு பகுதிகளை இந்த மாதத்தின் துவக்கத்துல இருந்து நாம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ முதலாவதாக திருத்துவ தேவனே சத்தியம்ங்கிறத குறித்து பார்க்கலாம். திருத்துவ தேவன் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவனே சத்தியபரர்னு சொல்லி நம்ம பல்வேறு வசனங்கள்ல பார்க்கிறோம். அவருடைய தன்மை சத்தியம் உள்ளதாக இருக்கு. சத்தியம்னா என்ன? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நிலையான தன்மையை கொண்டது. அந்த தன்மையுடையவராகவே பிதாவாகிய தேவன் இருக்கார் இல்லையா? அவர் சத்தியத்தையே தன்னுடைய கச்சையாக கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம வேத வசனங்களையும் பார்த்தோம். அடுத்தபடியா குமாரனை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் தாமே தன்னை வழியும் சத்தியமும் ஜீவன்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருக்கிறாரு. அவரே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக வந்திருக்கிறாருன்னு சொல்லி பிலாத்துவின் இடத்துல சொல்றத நாம வேத பகுதியெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்தபடியா ஆவியானவர். ஆவியானவரே சத்தியம்னு சொல்லி யோவான் நிருபத்துல தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம வசனங்களும் நம்மளுக்கு என்ன சொல்லுது? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளயும் நம்மள நடத்துவார்னு சொல்லி. அந்தபடியாக திருத்துவ தேவனுடைய தன்மையாக சத்தியமே காணப்படுது. அப்படி திருத்துவமா பார்க்கப்பட்டாலும் 3இல் ஒன்றான தேவனாகவே அவர் இருக்கிறாரு. அந்த தேவனுடைய தன்மைகளை நாம எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? அததான் 2வது தலைப்புல பார்க்க போறோம். அந்தபடியாக வேத வசனம் சமூலமும் சத்தியமாக இருக்குன்னு சொல்லி சங்கீதத்துல தாவீது ராஜா சொல்றாரு. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்னு சொல்லி யோவான் சுவிசேஷ பகுதியில சொல்றாரு. அந்தபடியாக வேத வசனமே சத்தியமாக இருக்கு. இந்த வேத வசனங்கள் மூலமாகவே நாம தேவனை உணர்ந்து கொள்கிறோம், தேவனுடைய தன்மையை அறிந்து கொள்கிறோம். தேவன் சத்தியமா இருக்கிறாங்கிறத நமக்கு இந்த வேத வசனங்களே அறிவிக்குது இல்லையா? நாம தேவனை ஒருபோதும் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு வேத வசனமே சொல்லுது. அந்தபடியாக பிதாவாகிய தேவனை நாம பார்த்ததில்ல. அது மாத்திரம் இல்லாம அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவ அவரோடு கூட சமகாலத்துல இருந்தவங்க தான் பார்த்திருக்காங்க. நாம பார்த்தது கிடையாது. அதே போலதான் ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறவரா கூட இருக்கிறாரு. அவரையும் நாம பார்த்தது கிடையாது. அப்போ அவர்களுடைய தன்மைய நமக்கு உணர்த்துவிக்கிறது இந்த வேத வசனமே. இந்த சத்திய வசனம் நமக்கு அறிவிக்கப்படும் போது அதை விசுவாசிக்கும் போதே நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அந்தபடியாக இந்த வேத வசனங்கள் மூலமாகவே நாம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத வசனங்கள் தெளிவாக சொல்லுது. அந்த திருவசனம் ஆகிய ஞானப்பால் மேல வாஞ்சியா இருக்கிற குழந்தைகளை போல அதை பருகும் போது நாம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்கிறோம். அந்தபடி சத்திய வசனமே நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளார கொண்டு போகிறதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த சத்தியமே நமக்கு பரிசையும் கேடகுமா இருந்து பாவத்து நின்று பாதுகாத்து கொள்கிறதாக இருக்கு. அதன் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாகவும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்மை எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுதலையாக்க கூடியதாக இருக்கு. அதனால்தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசி நாள்ல நம்மளை நியாயம் தீர்க்க போகிறதும் இந்த சத்திய வசனமே. அதையும் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுது. இந்த சத்திய வசனமானது நம்முடைய இருதய பலகைகள்ல எழுதப்பட்டிருக்கிறதாகவும் நம்முடைய வாயில காணப்படுகிறதாகவும் இருக்கணுங்கிறதே தேவன் விரும்புகிறவரா இருக்கிறாரு. இந்த சத்திய வசனத்தை நமக்கு போதிக்கவே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்தபடியாக வேத வசனமே சத்தியமாக இருக்கு. கடைசியா 3வதாக தேவ சபையே சத்தியம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தேவ சபையை முதலாவதாக ஆயத்தப்படுத்துவதே தேவனுடைய சித்தமா இருக்கு.
அதற்காகவே சத்தியத்தை குறித்த வேத பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. இந்த சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கு. சபையானது சத்தியத்தின் சாட்சியாக சத்தியத்தை காத்து கொள்வதாக இருக்கணும். சபைன்னு சொல்லப்படும் போது நம்ம எல்லாரும் கூடி வருகிற அமைப்பும் சபையாகவே காணப்படுது. தனித்தனியாக ஒவ்வொரு விசுவாசியும் சபையாகவே காணப்படுறாங்க. அப்படியாக சபைக்கு தலையாக தந்தரப்பட்ட கிறிஸ்துவானவர் சத்தியமாக இருப்பது போல அவருக்குள்ளார அவயவங்களா இருக்கிற நாமும் சத்தியமாகணுங்கிறதே அவருடைய விருப்பமா இருக்கு. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அந்தபடியாக சத்தியத்தை அறிந்து கொண்டு நாமும் சத்தியவான்கள் ஆகணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. நாம சத்தியத்துக்குரியவர்களா இருக்கிறோமாங்கிறத தெரிந்து கொள்ள தேவ அன்பு நம்ம இடத்துல காணப்படுதான்னு நிதானிச்சு பார்த்தாலே தெரியும். அந்தபடியாக தேவ அன்பு யார் இடத்துல காணப்படுதோ அவர்களே சத்தியத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. அந்தபடியாக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சபையானது பக்தி விருத்தி அடைகிறதாக இருக்கு. இந்த சத்திய வசனத்தை நாம அறிந்து கொண்டு அதை கை கொள்ளாம இருக்க கூடாது. இந்த சத்திய வசனங்களை சில கள்ள போதகர்களும் கள்ள ஊழியர்களும் திருத்து போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி சென்று நாமும் வழிவிலகி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளும் போதே ரட்சிப்பின் பாதையில நம்மால செல்ல முடியும். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல அநேகர் சத்தியத்திற்கு செவிய சாய்க்காம கட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாக மாறிட்டு இருக்காங்க. அப்படி சத்தியத்தை தள்ளுபடி செய்கிறவர்களாக நாம ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோமே ஆனால் நாம தேவ சபையாக காணப்பட முடியாது. தேவ சபையாக சத்தியமாக நாம காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில சேர்த்து கொள்ளப்படத்தக்க சத்தியவான்களாக நாம ஒவ்வொருவரும் மாறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த மாதம் முழுவதும் சத்தியத்தை குறித்த பல்வேறு பகுதிகளை எங்களுக்கு காண்பிச்சு சத்தியத்துல வளர்கிற தேவ சபையா நாங்க ஒவ்வொருவரும் மாறணுங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு சத்திய பரரா இருக்கிற உம்மை நோக்கி பார்த்து சத்திய வசனங்களை கை கொண்டு சத்தியவான்களாய் மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.